اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الله جل شانه وتعالى அவனுடைய மேலான கிருபையினால் நம் அனைவரையும் முஸ்லிமாக படைத்து நமது உயிரினும் மேலான கண்மணிக்காக முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறந்த சமுதாய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியதோடு புனிதமிக்க ஜும்ஆவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் அவருடைய புனித பள்ளியில் கொண்டு சேர்த்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் அவனால் உருவப்பட்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் ஆக்கிய அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பான பெருமக்களே, புனித ரமலான் மாதத்திற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும் என்ற ஒரு தலைப்பின் கீழ் பேசி வரக்கூடிய நாம் தற்போது வக்ஃப் சம்பந்தமாக மத்திய அரசு ஏற்படுத்திய சட்ட திருத்தங்கள் சம்பந்தமாக உலகத்தில் எல்லா இடங்களிலும் ஜும்ஆக்களில் இது சம்பந்தமாக இந்த தலைப்புகள் பேசப்படுவதால் இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்பு சம்பந்தமாக மீண்டும் பல கருத்துக்களை நாம் சொல்ல ஆசைப்படுகிறோம். மத்திய அரசு அவ்வப்பொழுது இஸ்லாமியர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பலவிதமான இடையூறுகளை ஏற்படுத்தி வருவதை நாம் அறிகிறோம். முதல்ல உடல் ரீதியான சிரமங்களையும் தொல்லைகளையும் கொடுத்தார்கள். ஆரம்பத்தில் அவங்க தொடர்ந்தது உடல் ரீதியான தொல்லைகளையும் சிரமங்களையும். எதற்கும் அசைந்து கொடுக்காத இந்த சமுதாயத்தை அடுத்து உசுப்பேற்றுவதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட ஆயுதம் என்னன்னா சட்டத்துல கை வைக்க ஆரம்பிச்சாங்க. முதல்ல உடல்ல கை வச்சாங்க. சித்திரவதைகள், இனப்படுகொலைகள், பலவிதமான சிரமங்கள், இவைகளை எல்லாம் பெரிதுபடுத்தாத இந்த சமுதாயத்தை அடுத்து வேறு எந்த விதத்தில் சிரமத்தை கொடுக்கலாம் என்ற அடிப்படையில் அவருடைய யோசனை ஷரியத்துல கை வைக்க ஆரம்பிச்சாங்க. பொது சிவில் சட்டம், தலாக்கு என்ற அடிப்படையில் ஷரியத்தினுடைய ஒவ்வொரு சட்டங்களிலாக அவர்கள் தொடங்கி தற்போது வக்ஃப்ல நிக்கிறாங்க. இன்னும் பல சட்டங்களுக்கு உள்ள வருவாங்க. அவங்க எது வந்தாலும் அதை எதிர்த்து சமாளிப்பதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கும் ஆற்றலையும் தெம்பையும் அல்லாஹ் கொடுத்துதான் இருக்கிறார். அகன்பான பெருமக்களே, சட்டங்கள் நமக்கு முழுக்க முழுக்க எதிராக ஏற்றப்பட்டாலும் இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வருவதன் மூலமாக நம்மில் பலருக்கு இப்பெல்லாம் வக்ஃப்னா என்னங்கிறது தெரியும். சட்டம் வராதவரை வக்ஃப் சொத்து, வக்ஃப் சொத்து, வக்ஃப் சட்டம், பள்ளிவாசல் வக்ஃப், மதரசா வக்ஃப் என்று தெரிந்து வைத்திருந்தோமே தவிர வக்ஃப் சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு நம்மிடத்தில் மிக குறைவாகவே இருக்குது. தமிழ்நாடு ஜமாத் உலமா அந்த செய்தியை சொல்றாங்க. இந்த சட்டத்தை அவங்க பாஸ் பண்ணும் பொழுதுதான் வக்ஃப் சம்பந்தமாக விழிப்புணர்வுகள் நம்மிடத்தில் ஏற்படுகிறது. அன்பான பெருமக்களே, வக்ஃப் குறித்து உண்டான விழிப்புணர்வுகள் நம்மிடத்தில் வர வேண்டும் என்பது மட்டுமல்ல, இது போன்ற எதிர்ப்புகளை நாம் சமாளிக்கவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். மத்திய அரசு கிட்டத்தட்ட ஒரு 40 அல்லது 44 ரெண்டு விதமா சொல்றாங்க. 40 அல்லது 44 இந்த வக்ஃப்ல சட்ட திருத்தம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு. சரி, இது புதுசா இது இந்த வக்ஃப்ல சட்ட திருத்தம் செய்யப்பட்டது என்பது
2025 புதிதாக செய்யப்பட்டிருக்குதா அப்படின்னா இல்லை. வரலாற்றினுடைய பின்னணியில கொஞ்சம் போய் பார்த்தா 1954 வக்ஃப்ல சில சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கு. 1959, 1964, 1969 என்று பல வருடங்களில் சில சட்டங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு 1995 சில சட்டங்கள் மாற்றம் செய்யப்பட்டு அதான் தொடர்ந்து நடந்துட்டு வருது. சரி, அப்பொழுதெல்லாம் 1954 இருந்து அவ்வப்பொழுது வக்ஃபுகளுக்கு சில சட்டங்கள் மாற்றப்பட்டது அல்லவா? அப்பொழுதெல்லாம் ஏற்படாத பெரிய கொந்தளிப்புகளும் முஸ்லிம்களுடைய எதிர்ப்புகளும் இப்ப 2025 மாற்றப்படும் பொழுது ஏன் அவ்வளவு வேதப்படுறாங்க? இதுவரை மாற்றப்படவே இல்லை, வக்ஃபுடைய சட்ட திருத்தங்கள் செய்யப்படவே இல்லை, இப்பொழுதுதான் முதலில் சட்ட திருத்தம் செய்யப்படுது, அதனால கொந்தளிக்கிறாங்க அப்படின்னா இது ஒரு லாஜிக், ஒரு அர்த்தம் இருக்குது. 1954 இருந்து அவ்வப்பொழுது சில சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்குது. அப்ப வரக்கூடிய பெருங்கொண்ட எதிர்ப்புகள் எல்லாம் இல்லாத ஒரு எதிர்ப்பு இப்ப ஏன் வருது என்ற ஒரு கேள்விய ஒரு நிருபர் ஒருவர் ஒரு முஸ்லிம் எம்பிட்ட கேட்கிறார். ஒரு நிருபர் ஒரு முஸ்லிம் எம்பிட்ட கேட்கும் பொழுது இந்த முஸ்லிம் எம்பி அழகாக சொன்னார், இதற்கு முன்னாடி கொண்டு வரப்பட்ட சட்ட திட்டங்கள் எல்லாம், சட்ட திருத்தங்கள் எல்லாம் அதுல 90% வக்ஃபுக்கு நல்லதாகவே இருந்தது. இதற்கு முன்னாடி கொண்டு வரப்பட்ட சட்ட மாற்றங்கள் எல்லாம் வக்ஃபை கொஞ்சம் மேம்படுத்தக்கூடிய அளவிலும் இருந்தது, சிறிய ஓட்டை உடசல்களும் இருந்துச்சு. ஆனா மொத்த சர்வே எடுத்து பார்த்தா 90% வக்ஃபுக்கு நல்லதாக தான் இருந்தது. வெறும் 10% கொஞ்சம் அப்படி இப்படியுமாக இருந்தது. ஆனால் தற்பொழுது கொண்டு வரப்பட்டுள்ள மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டுள்ள சட்ட திருத்தம் இருக்குது, அதுல எந்த விதத்திலும் நல்லது இல்லை. 0% நல்லது தான் வக்ஃபுக்கு. 100க்கு 100 முஸ்லிம்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் வக்ஃபு சட்டத்திற்கு மாற்றமாகவே ஏற்றப்பட்டு நலனுக்குங்கிறதுக்கு வேலையே இல்லை. இப்பொழுது கொண்டு வரப்பட்ட அந்த வக்ஃபு சட்ட மசோதா நலனுக்கு உரியதாக இருக்குமே ஆனால் கண்டிப்பா நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், வரவேற்போம். ஆனா அப்படி இல்லையே. சட்ட திருத்தங்களை பார்க்கும் பொழுது இது வக்ஃபை மேம்படுத்துவதல்ல, சிதைக்கக்கூடிய வழிகளுக்குண்டான அத்தனை சட்டங்கள் தான் இப்ப போடப்பட்டிருக்கு. இந்த அழகான ஒரு கருத்தை ஒரு முஸ்லீம் எம்பி பதிவு செய்கிறார். அவங்க கேட்கக்கூடிய நிருபர் அப்படிதான் கேட்கிறார், இந்த மத்திய அரசு அவங்களுக்கு எதிரானது அப்படிங்கிறதுனால எதிர்க்கிறீங்களா? கேட்கக்கூடிய கேள்வி அதான். நீங்க சட்டத்தை எதிர்க்கணும், சட்டத்தை திருத்தம் செய்யப்பட்டிருக்குது அப்படிங்கிறதுனால எதிர்க்கிறீங்களா, அல்லது மத்திய அரசு உங்களுக்கு எதிரானவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் எதிர்க்கிறீங்களா? ஏன்னா சில சமயங்கள்ல விரோதி நல்லது சொன்னாலும் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இல்லை, அந்த மாதிரி கான்செப்ட்ல அப்படி கிடையாது. அவர்கள் நல்ல எண்ணத்தில் அவர்கள் இந்த சட்டத்தை ஏற்றிருந்தால் கண்டிப்பா நாங்கள் ஆதரிச்சிருப்போம். ஆனா அப்படி அல்லையே. தற்போது ஏற்றப்பட்ட சட்ட திருத்தங்கள், மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட அத்துணை சட்ட திருத்தங்களையும் ஒரு பக்கம் படிச்சு பார்த்தா 44 சட்டத்தை பார்த்தா அத்தனையுமே முரணானதுதான். அதுல எதுவும் இது முஸ்லிம்களுக்கோ இஸ்லாமியர்களுக்கோ வக்ஃபுக்கோ அது நல்லதுன்னு சொல்லக்கூடிய அளவு எதுவுமே இல்லை. அன்பான பெருமக்களே, இப்ப சாதாரணமாக மத்திய அரசு இந்த வக்ஃபு சம்பந்தமாக சட்ட திருத்த மசோதா 40-44 அப்படின்னு பொதுவாக சொல்லப்படுது. ஜமாத்துல் உலமாவில ஒரு அறிக்கையில எப்படி சொல்றாங்க, வெறும் 40-44 அல்ல, மத்திய அரசு கொண்டு வந்த இந்த வக்ஃபினுடைய சட்ட திருத்த மசோதா வெளிப்பார்வையில வேண்டாம், அவர்கள் 40 அல்லது 44 சொல்றாங்க. 40-44 அல்ல, 115 மாற்றங்கள் செய்யப்படுறது. 115 மாற்றங்கள். அதுல அந்த 115 எப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த வக்ஃபு சட்ட திருத்தங்கள்ல 33 சட்ட திணிப்புகளை உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க, இல்லாத ஒண்ண உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. மேல் பார்வையாக பார்க்கும் பொழுது 40-44 சட்டங்களை எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க விளங்குகிறீர்கள். அப்படி அல்ல, 115 சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதுல 33 திணிப்புகள்லாம் சட்டத்திலேயே இல்லாதவைகளை உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க.
அதே மாதிரி 45 துணைநிலை திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. மெயினா கொண்டு வந்து அதுக்கு கீழே துணைநிலை திருத்தங்கள் அப்படின்னு 47 45 கொண்டு வந்திருக்கிறாங்க. அது போன்று 37 வக்ஃபினுடைய விதிகளே தூக்கிட்டாங்க. வக்ஃபுக்குன்னு சில ஷரத்துகள் நிபந்தனைகள் இருக்கும் இல்லையா, அதையே தூக்கிட்டாங்க. 37 சட்டங்களை தூக்கிட்டாங்க, வக்ஃபினுடைய ஷரியத்தினுடைய சட்டங்களை. வெளிப்படையில பார்த்தா வெறும் 40 44 சட்ட திருத்தங்கள் நீங்க நினைக்கிறீங்க. உள்ள கொஞ்சம் டீப்பா போய் பார்த்தா 115 சட்ட திருத்தங்களை இந்த மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு. சொல்லிட்டு வரலாற்றில எதுவாக இருந்தாலும் மக்களுடைய நலனை தெரிஞ்சு அப்பப்போ சட்டங்களை திருத்தறது வழக்கத்துல உண்டு. பொதுவாக அன்றைய காலகட்டத்துல ஒரு சட்டம் போட்டிருப்பாங்க, பிந்தைய காலகட்டத்துல எக்ஸ்ட்ராவாக சில சட்டங்களை கொண்டு வரணும். அது பிரச்சனை இல்லை, மக்களுடைய நலனுக்காக காலத்தினுடைய சூழ்நிலையை கருதி அப்பப்போ சட்டங்களை திருத்தம் செய்வதில் தவறல்ல. ஆனா இந்த வக்ஃபு சம்பந்தமாக சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டதல்ல. வரலாற்றில் இந்த மாதிரி ஒரு கேவலமான சட்ட திருத்தம் எதிலும் செய்யப்பட்டதல்ல. எத்தனையோ அரசியல் சட்ட திட்டங்கள்ல காலத்தினுடைய சூழ்நிலையை கருதி அப்பப்போ ஏதாவது 1-2 சட்டங்களை மாத்துவாங்க. ஆனா வரலாற்றிலேயே இவ்வளவு கேவலமான மோசமான சட்ட திருத்தங்கள் எங்கும் செய்யப்படவில்லை என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். இவங்க சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்தாங்களே, என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க? அது நீண்ட பட்டியல். இப்போ சாதாரணமாக வெளியில 44 என்று இருந்தாலும் ஜமாத்துல் உலமாவுடைய அறிக்கையின் பிரகாரம் 115 சட்ட திருத்தங்கள் எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது, எவ்வளவு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுல ஒரு சில விஷயங்களை ஜமாத்துல் உலமா நமக்கு சொல்லுது. முதல்ல என்னன்னா, வக்ஃப் சம்பந்தமாக எந்த பிரச்சனை வந்தாலும் வக்ஃபோர்டுக்கு போக வேண்டிய நிலை வரும். வக்ஃப் வாரியம் இருக்கு, வக்ஃபுடைய சம்பந்தப்பட்ட துறை இருக்குது, அங்க போய் இந்த வக்ஃப் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்யலாம். இப்ப அதுக்கெல்லாம் போகக்கூடாது. வக்ஃபுக்கும் வக்ஃப் போர்டுக்கும் சம்பந்தமே இல்லை. முதல்ல அதுதான், வக்ஃபுக்கும் வக்ஃபுக்காக வேண்டிய நியமிக்கப்பட்ட வக்ஃப் போர்டு 2 பேருடைய கனெக்ஷனை கட் பண்றாங்க. வக்ஃபுக்குன்னு பிரச்சனை வருதா, நீ கோர்ட்டுக்கு போயிடலாம், அவ்வளவுதான். வக்ஃப் போர்டுக்கெல்லாம் போகணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ வக்ஃப் போர்டு இருக்கு, வக்ஃபின் மீது தலையிடக்கூடிய அந்த உரிமையை இப்ப வரக்கூடிய மத்திய அரசு அது கிடைக்குது. உனக்கு வக்ஃப் சம்பந்தமான ஒரு பிரச்சனை இருக்குதா, நீ டைரக்டா கோர்ட்ல போய் பேசிக்கலாம். கோர்ட் எந்த லட்சணத்துல இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அங்க நீதிக்கு வேலை இல்லை, நிதிக்கு தான் அங்க வேலை. கோர்ட்டை பொறுத்தவரை நீதி எல்லாம் வேலை செய்யாது, நிதி நல்ல வேலை செய்யும். வக்ஃப் சம்பந்தமான பிரச்சனைக்கு நீங்க எங்க போகணுங்கிற தேவையில்லை, வக்ஃப் போர்டுலாம் போகணுங்கிற தேவையில்லை. வக்ஃப் போர்ட்லயும் நிதி தான் வேலை செய்யுது, அங்கேயும் நிதி தான், வேறு வெளியில சொல்றோம். அப்ப எங்க போனா போதும், கோர்ட்டுக்கு போனா போதும் என்று சொல்லக்கூடிய சட்டத்தை நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி ஒரு சொத்து இது வக்ஃபா வக்ஃப் இல்லையா, ஒரு சொத்து இது வக்ஃபுடைய சொத்தா இல்லையா அப்படிங்கிறத கலெக்டர் முடிவு பண்ணிட்டா போதும். வக்ஃப் போர்டுலாம் முடிவு பண்ணுங்கிற அவசியம் இல்லை. வக்ஃப் போர்டில் இருந்து அதனுடைய தகுதியை, அதனுடைய உரிமையை முற்றிலுமாக அவங்க பறிக்கிறாங்க. ஒரு கலெக்டர் அவர் சொல்லிட்டா போதும், இது வக்ஃபுங்க, இன்னும் வக்ஃப் ஆயிரும். இது வக்ஃபே கிடையாது அப்படின்னா வக்ஃப் இல்லை, முடிஞ்சு போச்சு. நீங்க எவ்வளவுதான் ஆதாரம் காட்டினாலும் வக்ஃப் போர்டில் இருக்கக்கூடிய அந்த தகுதிகள் எல்லாம் பறிக்கப்பட்டு உரிமைகள் பறிக்கப்பட்டு யார் கையில போகுது? மாவட்ட கலெக்டர்கிட்ட போகுது. அதே மாதிரி வக்ஃப் ஆணையத்தினுடைய உறுப்பினர்களாக இதுவரை முஸ்லிம்கள் தான் இருக்கணும். வக்ஃப் ஆணையத்தினுடைய உறுப்பினர்களாக, அதனுடைய மெம்பர்ஸ்களாக முஸ்லிம்கள் தான் இருக்கணும். இப்ப போடப்பட்ட சட்டத்தின் பிரகாரம் 22 பேர்ல 10 பேர் முஸ்லிமா இருக்கணும், மிச்ச 12 பேர் அரசு சார்பாக யார் வேணுமானாலும் வரலாம். இந்த முஸ்லிம் 10 பேர் இருக்கணுமே, அதுல 2 பேர் பெண்களாகவும் இருக்கணும். 12 பேர்கள் யார் வேண்டுமானாலும் வரலாம். அரசு சார்பாக அவங்க யார் அனுப்புறாங்களோ அவங்க முஸ்லீமாவும் இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவர்களாகவும் இருக்கலாம். முஸ்லீம் அல்லாதவர்கள் வக்ஃப் ஆணையத்துக்குள்ள வந்தாங்கன்னா அவங்களுக்கு வக்ஃப்னா என்னன்னு தெரியுமா, சதகத்துல் ஜாரியாக என்னன்னு தெரியுமா? அல்லாஹ் பாதுகாப்பு. எப்படிப்பட்ட சட்டங்களை எல்லாம் அவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்பதை எல்லாம் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். 1995
வக்ஃப் சம்பந்தமான ஒரு சட்டம் போட்டாங்க. என்ன அப்படின்னா, வக்ஃபினுடைய சொத்தை யார் அபகரித்தார்களோ 1995 வக்ஃபினுடைய ஒரு சட்டங்களில் சிறு மாற்றம் செய்யப்பட்டுச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி பழைய மாற்றங்கள் எல்லாம் ஓரளவுக்கு வக்ஃபுக்கு உதவியாக இருந்தது. 1995 போடப்பட்ட வக்ஃபினுடைய ஒரு சட்டம் என்னன்னா, வக்ஃபினுடைய சொத்தை யார் அபகரித்தார்களோ அவங்களுக்கு 2 வருஷம் சிறை தண்டனை. 2 வருஷம் சிறை தண்டனை, பிணையில் கூட வெளியில வர முடியாது. 2 வருஷம் சிறை தண்டனை, வெளியில எல்லாம் அவர்கள் வர முடியாது. அந்த சட்டத்தை தூக்கிட்டாங்க மத்திய அரசு. அப்படியெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி 2 வருஷம் தான் இருக்கணும், பிணையில வரக்கூடாதுங்கெல்லாம் கிடையாது. சாதாரண மற்ற தண்டனை மாதிரி இது ஒரு தண்டனை, அவ்வளவுதான். எப்படி வேண்டாலும் வெளியே வந்துக்கலாம். அப்படின்னா என்ன ஆகும், வக்ஃபுடைய சொத்தை ரொம்ப லேசான முறையில் அபகரிப்பதற்குண்டான பனிஷ்மெண்ட் கடுமையாக இருந்தால் சொத்தை அபகரிக்கிறது யோசிப்பாங்க. ஆனா ரொம்ப சாதாரணமான முறையில எல்லா ஒரு பெரிய தண்டனை எல்லாம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, சாதாரண தண்டனை தான் என்று சொல்லக்கூடிய நிலைகள் எல்லாம் தற்போது போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தத்தில் காண முடியுது. இப்படி நிறைய சட்டங்களை நீங்க பார்த்தீங்கன்னா அது முஸ்லிம்களுக்கும் பயன் இருக்காது, இஸ்லாத்திற்கும் பயன் இருக்காது. இந்த வக்ஃபு யார் உருவாக்குனாங்களோ அவங்களுக்கும் பயன் இருக்காது, யாருக்காக உருவாக்கப்பட்டது அவங்களுக்கும் பயன் இருக்காது. யாரோ வக்ஃபு செஞ்சதை எவனோ வந்து அனுபவிச்சுட்டு இருப்பான். அதுதான் இப்போ தற்போது போடப்பட்ட இந்த வக்ஃபு சம்பந்தமான சட்ட திருத்தத்தின் மூலமாக சுருக்கமாக ஒரே வரியில நீங்க புரிய வேண்டிய செய்தி என்ன, அந்த மேன்மக்கள் சீதேவிகள் எந்த நோக்கத்திற்காக யாருக்காக வக்ஃப் செய்தார்களோ அந்த நோக்கங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு எவனோ வந்து அனுபவிச்சுட்டு இருப்பான், சம்பந்தமே இல்லாதவர்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானார். இந்த மாதிரி பல சட்ட திட்டங்களை, சட்ட திருத்தங்களை இன்னைக்கு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு. ஏன் இந்த சட்ட திருத்தங்களை கொண்டு வந்தாங்க? இவ்வளவு காலமா இல்லாம திடீர்னு வெளியில பேசும் பொழுது முஸ்லிம்களுக்காக, முஸ்லிம்களுடைய ஏழைகளுக்காக, பெண்களுக்காக, விதவைகளுக்காக நாங்க ரொம்ப ஆதரவா இருக்கிறோம், அவங்களுக்கு நலனுக்காக தான் கொண்டு வந்திருக்கிறோம், ஆடு மலையில நனையுதேங்கிறதுக்காக வேண்டிய ஓனாய் கவலைப்பட்ட கதையா தான் இருக்கு. முன்னாடி உள்ள காலங்களில் ஏதாவது நல்லதை செய்து மக்களுடைய கஷ்டங்களை சிரமங்களை நீக்கி வச்சிருந்தா நம்புற மாதிரி இருக்குது. முஸ்லிம்களுக்காக வேண்டி பாடுபடுறோம், முஸ்லிம்களுடைய வக்ஃபை நாங்க பாதுகாக்கிறோம், முஸ்லிம்களில் இருக்கக்கூடிய ஏழைகள், விதவைகள் அவங்களுக்கு இந்த வக்ஃபு முறையாக போய் சேர வேண்டும் என்பதற்காக சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய பேச்சுக்கள் நம்ம பார்க்கிறோம். ஆனா போடப்பட்ட சட்டங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. சொல்வதின் பிரகாரம் சட்டங்கள் போடப்பட்டிருந்தால் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ஒரு வேலை இருக்கும், இன்னும் சப்போர்ட் பண்ணுவோம், அல்லாஹ்வுடைய கிருபையால துஆ செய்வோம். ஆனா அப்படி இல்லையே. சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஒன்னா இருக்குது, அதற்காக வேண்டி சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன, இஸ்லாமியர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் நன்மைக்காக வேண்டியதான் வக்ஃபை பாதுகாக்கிறோம். ஓகே, ஸ்டேட்மெண்ட் நல்ல ஸ்டேட்மெண்டா இருக்கு. அதுக்கு தோதுவாக கொண்டு வந்த சட்ட திருத்தங்களுக்கு மேட்சாகணும் இல்லை. ஸ்டேட்மெண்ட் வேற ஒன்றா இருக்குது, போடப்பட்ட சட்டங்கள் வேற ஒன்றாக இருக்கிறது என்றால் அதை எப்படி இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும்? ஏன் இந்த சட்டத்தை திடீர்னு கொண்டு வராங்க? இந்த சட்ட திருத்தத்தின் பக்கம் மத்திய அரசின் மீது ஏன் இவ்வளவு அக்கறை? இஸ்லாமியர்களின் மீதும் முஸ்லிம்களின் மீதும் வக்ஃபு சொத்தின் மீதும் இன்னைக்கு மத்திய அரசுக்கு இவ்வளவு அக்கறை வருவதற்கு உண்டான காரணம் என்ன என்பதற்கெல்லாம் பலவிதமான காரணங்கள் சொல்லப்படுது. ஒண்ணு, தனிநபருடைய பலனுக்காக, ஒரு தனிநபருடைய பலனுக்காக வக்ஃபுடைய சட்டத்தையே மாற்ற முயற்சிக்கிறான். ஒரு தனிநபர் பலன் அடைய வேண்டும் என்பதற்காக அவங்க பேர்ல நம்ம புரிதமா அந்த இடத்துல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக இது சம்பந்தமா நம்ம பேசிக்கிட்டு போயிடும். ஏன்னா அரசியல் மாதிரி நம்ம உள்ள போயிடக்கூடாது. ஏன்னா சொன்ன டக்கு நீங்க புரிந்து கொள்வீர்கள். ஏன்னா இப்பதான் இது சம்பந்தமான ஆங்காங்க எல்லா செய்திகளும் நீங்க கேள்விப்படுறதான செய்தி. என்னை விட அதிகமாக இந்த விஷயத்தில் நீங்க அறிந்திருப்பீர்கள். ஒரு தனி நபருடைய பலனுக்காக ஒரு சட்டத்தையே வளைக்கிறாங்க, வக்ஃபினுடைய சட்டத்தையே வளைக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இவ்வாறாகவும் சொல்லப்படுகிறது, இந்தியாவிலேயே ரயில்வேக்கு அடுத்து சொல்லுறாங்க, அது மாதிரி மிலிட்டரிக்கு அடுத்துங்கிறாங்க, ராணுவத்துக்கு அடுத்துங்கிறாங்க. 2வது இடத்திலேயோ
அல்லது சில பயான்களை கேட்கும் பொழுது 3வது இடங்கிறாங்க, சில பயான்கள்ல 2வது இடங்கிறாங்க. இந்தியாவிலேயே அதிகமான சொத்துக்கள் ரயில்வேக்கு அடுத்து இந்த வக்ஃபுக்கு தான் இருக்கலாம். சில இமாம்களுடைய பயான்ல பார்த்தா ராணுவத்தை கொண்டு வராங்க, ரயில்வே கொண்டு வராங்க, 3வதாக வகுப்பு கொண்டு வராங்க. ஆபத்துல 3க்குள்ளதான் இருக்குது. இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய வக்ஃபினுடைய சொத்து 3வது இடத்துல இருக்கு. 4 லட்சம் ஏக்கருங்கிறாங்க, 8 லட்சம் ஏக்கருங்கிறாங்க, 65,000 சொத்துக்கள் இருக்குதான். அவ்வளவு சொத்துக்கள். அதுல தமிழ்நாட்டுல மட்டுமே கிட்டத்தட்ட 60,623 இருக்குது. இந்தியாவிலேயே அதிகமான சொத்துக்கள் இருக்கக்கூடிய இடம் ஊபியிலங்கிறாங்க. அவ்வளவு சொத்துக்கள் நமது மேல்மக்கள் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. மறுமைக்காக வேண்டி, மறுமையினுடைய பலனுக்காக, முஸ்லிம் சமுதாயத்திற்காக அவ்வளவு சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்கிறாங்க. அவ்வளவு சொத்துக்கள் சும்மா அனாதையா கிடக்குது. அதை எப்படி நம்ம கைவசம் கொண்டு வரலாம் என்பதற்காக வேண்டிதான் இந்த சட்டத்தை கொண்டு வரலாம். அது மட்டுமல்ல, இந்த மத்திய அரசினுடைய கையில எல்லா சட்டமும் இருக்கு, வக்ஃபு மட்டும் அவங்க கையில இல்லை. மத்திய அரசினுடைய கண்ட்ரோல்ல எல்லா சட்டமும் இருக்குது, எல்லாமே இருக்கு. இந்த வக்ஃபு மட்டும் அவங்க கையில இல்லை. அதையும் கொண்டு வர வேண்டும் என்பதற்கு அதையும் தான் கையில கொண்டு வந்துட்டா இந்த வக்ஃபுடைய இடம் மட்டும் போவது அல்ல, நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். வக்ஃபுக்கு கீழே இயங்கக்கூடிய அத்தனையும் மௌத்தாக்குறது தான் நோக்கம். நீண்ட பிளான் அது. அப்போ டீப்பாக அவர்கள் இறங்கி செயல்படுகிறார்கள். வக்ஃபை கைப்பற்றுவதன் மூலமாக சரி வக்ஃபுடைய சொத்து போகுது அப்படிங்கிறது மட்டுமல்ல, வக்ஃபுக்கு கீழே இயங்கக்கூடிய பள்ளிவாசல் வக்ஃபு கீழே தான் இயங்கிட்டு இருக்குது, மதரசாக்கள் வக்ஃபு கீழே தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதை கவனிக்கணும். அவங்க எங்க கொண்டு கையை வைக்கிறாங்க பாருங்க. டைரக்டா பள்ளிவாசல்லையோ மதரசாலையோ கை வைக்கல. இந்த பள்ளிவாசல் எதிலிருந்து ரன் ஆகிட்டு இருக்குது, மதரசா எதன் மூலமாக ரன் ஆகிட்டு, அதனுடைய அடித்தளத்துல கை வைக்கிறாங்க. அன்பான பெருமக்களை, காலத்தினுடைய சூழ்நிலை நம்முடைய எதிர்ப்பை நாம் சரியான முறையில் காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அது அன்பான பெருமக்களை, இது சம்பந்தமான பல சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க என்பதையெல்லாம் நம்ம பார்த்தோம். இது சம்பந்தமாக நம்முடைய புறத்திலிருந்து நாம் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன? கண்டன ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், இதெல்லாம் நம்முடைய புறத்திலிருந்து நம்ம செய்யணும். இந்த சட்டத்தை எதிர்த்து உலகத்தில் பல நாடுகள், பல இயக்கங்கள், பல அரசியல் தலைவர்கள், முஸ்லிம்கள் அல்லாத பெரும் அரசியல் தலைவர்கள் எல்லாம் இதை எதிர்த்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறார். இதை எல்லாருமே ஆதரிக்க இல்லை. இந்த சட்டத்தை எல்லாரும் ஆதரிக்க இல்லை. முஸ்லிம் அல்லாத பெரும் தலைவர்கள், மற்ற நாடுகள் உட்பட எல்லாருமே எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. தன்னுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்யறாங்க. அதே சமயத்தில் நாமும் நம்முடைய எதிர்ப்புகளை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, அவங்க எதிர்க்கிறாங்க, இவங்க எதிர்க்கிறாங்க. உலகத்தில் பல்வேறு இடங்களில் எதிர்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய புறத்திலிருந்து முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம், நம்முடைய வக்ஃபு நமது கடமை, நம்முடைய சொத்து, நம்முடைய உரிமை. அப்ப அந்த அடிப்படையில் நமது எதிர்ப்புகளையும் காட்டுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வக்ஃபு சம்பந்தமான மத்திய அரசு ஏற்படுத்திய இந்த சட்ட திருத்தங்களை எதிர்த்து நம்மளுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்யணும். ஏன் பதிவு செய்யணும் அப்படின்னா, முதல்ல ஷரியத்துல கை வச்சிருக்கிறான். ஏன் நம்முடைய எதிர்ப்பை ஏன் பதிவு செய்யணும்? ஏன் கண்டனத்தை பதிவு செய்யணும்? இது சம்பந்தமான போராட்டங்கள்ல இறங்கணும், களத்துல இறங்க வேண்டும். இது சம்பந்தமாக என்னென்ன விதத்தில் நம்முடைய எதிர்ப்புகளை நம்ம பதிவு செய்யணுமோ அத்தனையும் நம்ம பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் செய்யணும்? இந்த ஜமாத்துல் உலமா சொல்றாங்க அதனால நம்ம செய்யறோம் அப்படின்னு பொதுவா போயிடக்கூடாது. புரிய வேண்டும். உணர்வு பூர்வமாக நம்முடைய எதிர்ப்புகளை பதிவு செய்யணும். ஒரு கடமை என்ற அடிப்படையிலேயோ ஜமாத்துல் உலமா சொல்றது வெளியிட்டு இருக்குது என்ற அடிப்படையில் இல்லாமல் நம்முடைய மனப்பூர்வமாக, உளப்பூர்வமாக, இஹ்லாஸோடு நம்முடைய எதிர்ப்புகளை பதிவு செய்யணும். ஏன் பதிவு செய்யணும்? முதல்ல நம்முடைய இந்த சட்டத்தை எதிர்த்து ஏன் நம்ம எதிர்ப்புகளை பதிவு செய்யணும், நம்முடைய எதிர்ப்புகளை ஏன் வெளியில காட்டணும்? முதல் விஷயம் ஷரியத்துல கை வைக்கிறாங்க. ஷரியத் என்பது அல்லாஹ்வுடைய ரசூலால் ஏற்படுத்தப்பட்ட சட்டங்கள். இதுல அல்லாஹ்வை தவிர, ரசூலை தவிர வக்ஃப்ல கை வைப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் ஏற்படுத்திய சட்டங்கள் அவங்க நினைச்சா மாத்தலாமே தவிர, அதை தவிர வேறு யாரும் ஷரியத்தில் கை வைப்பதற்கு அதிகாரம் கிடையாது.
அப்ப இந்த சட்டத்தை எதிர்த்து நாம் ஏன் நம்முடைய எதிர்ப்புகளை பதிவு செய்யணும்? முதல்ல ஷரியத்துல அவன் கை வச்சிருக்கிறான் ஒண்ணு. ரெண்டாவது, நமது முன்னோர்களாகிய சஹாபாக்கள், நபிமார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இமாம்கள், பெரும் பெரும் உலமாக்கள், நமக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் எல்லாம் இது மாதிரி ஒப்பு சொத்துல, பொது சொத்துக்களில், ஜகாத்துடைய சொத்துக்களில் பிரச்சனைகள் வரும் பொழுது களத்துல இறங்கி இருக்கிறான். நமக்கு அவங்க தான் ரோல் மாடலா இருக்கிறான். இது போன்ற பொது விஷயங்களில் பிரச்சனைகள் வரும் பொழுது முன்னோர்களாகிய சஹாபாக்கள் எல்லாம் களத்துல இறங்கி இருக்கிறான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்திற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலகட்டத்துல சில பேர் நாங்க ஜகாத் எல்லாம் கொடுக்க முடியாதுன்றாங்க. முஸ்லிம்கள் சொன்னாங்க அதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய முடிஞ்சு வச்சு ஜகாத் எல்லாம் கொடுக்க முடியாது. சித்திக் நாயகம் சொன்னாங்க போர் செய்ய வேண்டாம், உகாத்திலுன்னாஸ், கொன்று வேண்டாம். ரலியல்லாஹு அன்ஹு தெரிவிச்சாங்க போரா செய்ய போறேன். போருங்கிறது காபிர்களோடு செய்ய வேண்டியது, ஜகாத்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்காக வேண்டி வேற ஏதாவது தண்டனை கொடுக்கலாமே, போர் செய்வேன்னு சொல்றீங்களே என்று ஆச்சரியமாக கேட்ட பொழுது அது மக்களுடைய ஹக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் கொடுத்திருந்த ஜகாத்து கொடுத்தவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு ஜகாத்து கொடுக்க மாட்டோம் என்று சொன்னால் அவங்க ஒரு ஒட்டகத்தினுடைய மூக்கணாங்கு அது கூட அவங்க கொடுக்காமல் இருந்தா கூட போர் செய்ய வேண்டாம். பெரிய காசு அல்ல, அவங்களுக்குள்ள ஹக்கு. அவர்கள் கொடுக்க வேண்டிய ஜகாத்தை கொடுக்கவில்லை என்றால் அவங்க துளசி கட்டிட வேண்டாம். சித்திக் நாயகம் அவர்கள் அந்த மாதிரி அன்பான பெருமக்களே, ஜகாத்தினுடைய விஷயத்தில், பொது சொத்துக்களுடைய விஷயத்தில் முன்னோர்கள் எல்லாம் கடுமையான முறையில் அவங்க பாடுபட்டிருக்கிறார். கிருபையினால் அவங்க பட்ட பாடுதான் இன்றைய அளவுக்கு ஓரளவுக்கு ஒப்புடைய சொத்துக்கள் எல்லாம், பொது சொத்துக்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டு வருது. அன்னைக்கு அவங்க இதில் அவர்கள் கவனம் செலுத்தாவிட்டால் இன்னைக்கு பலரை பார்க்க முடியாது. இன்னைக்கு இதில் நாம் கவனம் செலுத்தவில்லை என்று சொன்னால் அடுத்த ஜெனரேஷன்ல ஒண்ணுமே இருக்காது. நம்ம எதிர்ப்புகளை நம்ம ஏன் காட்ட வேண்டும் என்றால் நமது முன்னோர்கள் செய்த ஒவ்வொரு மறுமை வரையில் நிலைத்து நிற்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் பாதிரியை காண போயிடுச்சுன்னா அவங்க இனி ஒப்பு செய்யறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் பாதுகாப்பாங்க. அப்ப இந்த ஒப்பை பாதுகாப்பதற்காக வேண்டி, பொது சொத்துக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி முன்னோர்கள் களத்துல இறங்கி இருக்கிறாங்க, பெரும் பாடுபட்டிருக்கிறாங்க. பொது சொத்துக்களை, ஒப்புடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி பல சிரமங்களை அவங்க கையாண்டு இருக்கிறாங்க. போட்டுக்கு போயிருக்கிறாங்க, ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க, அடிதடி வாங்கியிருக்கிறாங்க. நம்ம அதெல்லாம் இல்லை, வெறும் ஒரு போராட்டத்துலதான் கலந்து கொள்ள போறோம். ஜெயிலுக்கு போக போறது இல்லை, பெரிய அளவும் இல்லை. அந்த ஒப்புடைய சொத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி தான் சொத்தை அளிச்சவங்களும் இருக்கிறாங்க. ஒப்பினுடைய சொத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி தன்னுடைய காசை செலவு பண்ணி அதற்காக வேண்டி பாடுபட்டவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. பண்பான பெருமக்களே, இந்த எதிர்ப்புகள் என்பது இன்று புதிதல்ல. அன்று முதல் நமது முன்னோர்கள் அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வராங்க. ஷரியத்திற்கு மாற்றமாக, இஸ்லாத்திற்கு மாற்றமாக எது கொண்டு வரப்பட்டாலும் அவங்க காலகட்டத்தில் அதை எதிர்த்தார்கள். அதனுடைய பலன் தான் இன்னைக்கு அது நம்ம கையில வர வந்து நிற்கிது. இன்றும் நாம் அது போன்று முன்னோர்கள் எதிர்த்ததை போன்று இன்னும் நம்முடைய எதிர்ப்பை நாம் செலுத்தினால் இந்த ஷரியத்தை அடுத்த ஜெனரேஷனுக்கு போய் சேரும். இல்லைன்னா இப்பவே காணா போயிடும். அந்த அடிப்படையில இரண்டாவது நமது முன்னோர்கள் அடுத்த தலைமுறைகளை கவனித்து இந்த சட்டத்தை கொண்டு வந்து நம்ம எத்தனை வருஷம் வாழ போறோம்? 40 வருஷம் வாழ போறோம், 50 வருஷம் அவங்க போதான் போயிடுவோம். அடுத்த ஜெனரேஷனுடைய நிலை என்ன? அதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு சட்டங்கள் வரும் பொழுதும் அடுத்த ஜெனரேஷனை பார்க்கணும். இப்ப கொண்டு வரக்கூடிய சட்ட திட்டங்கள் எல்லாம் இப்ப வேலைக்கே ஆகாது. அதை மட்டும் நீங்க புரியணும். இப்ப என்னென்ன இஸ்லாத்திற்கு எதிரான சட்டங்கள் கொண்டு வரப்படுதோ அதெல்லாம் இப்ப எல்லாம் வேலை செய்ய, அதெல்லாம் நம்ம கபருக்கு போனதுக்கு பிறகுதான் அதனுடைய வேலையை ஆரம்பிக்கும். அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாம போயிடும். அவங்க இப்ப போடுற பிளான் இப்ப அல்ல. 2025 ஒரு சட்டம் போடுறாங்கன்னா அது 2025 அது அமல்ல கொண்டு வர வேண்டும், சாதிக்கணும் அப்படிங்கிறது அல்ல. 2050 எதை கொண்டு வர வேண்டுமோ அதை முன்னாடியே கொண்டு வரான். முன்னாடியே கொண்டு வந்து மெதுவா காய நகர்த்துறான். பண்பான பெருமக்களை அடுத்த ஜெனரேஷனை நாசமாக்குவதற்காக வேண்டி இப்ப நம்ம காலகட்டத்திலேயே அதை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு சட்ட திட்டங்களையும். அன்று முன்னோர்கள்
கடும் எதிர்ப்பதின் காரணத்தினாலதான் அன்னைக்கு ஷரியத்து பாதுகாக்கப்பட்டு நம்ம கையில வந்திருக்கு. நம்முடைய காலகட்டத்தில் ஷரியத்திற்கு எதிரான எதிர்ப்புகள் வரும் பொழுது நம்ம அதை எதிர்த்தாதான் அடுத்த ஜெனரேஷன்ல அவங்க பாதுகாக்கப்படுவார்கள். இந்த அடிப்படையில இஸ்லாத்திற்கு எதிரான ஷரியத்திற்கு எதிரான எத்தனை சட்டங்கள் வந்தாலும் எத்தனை சூழ்ச்சிகள் வந்தாலும் அன்றன்றைய காலகட்டத்திற்கு தோல்வாக என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தப்படுகிறதோ அதை நம்மால் முடிந்த அளவுக்கு நாம் செய்வது நம்முடைய கடமை. அன்பான பெருமக்களே, இந்த வக்ஃபுடைய சொத்துக்காக வேண்டி நம்ம போராடுறோம், வக்ஃபுடைய சொத்துக்காக வேண்டி நம்ம எதிர்ப்பு கிளப்புறோம், இதற்காக வேண்டி ஒரு பேரணி போறோம், கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு போறோம் என்றால் நம்முடைய நன்றி கடன். அது நம்முடைய நன்றி கடன். ஏன்னா வக்ஃபு சொத்தை நம்மளும் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம போராடக்கூடியது வக்ஃபுக்காகவே நம்ம போராடுறவே இது ஏதோ மூணாவது ஒன்று விளங்கி விடக்கூடாது. ஏதோ ஷரியத்துல வக்ஃபு சம்பந்தமா ஒரு மாற்றமான சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க, நம்ம அதற்கு எதிர்ப்பு கிளக்கணும் நினைத்து விடாதீர்கள். நம்ம ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பள்ளிவாசல் இருக்கிறவங்க வக்ஃபு தான், ஃபேன் ஓடுதே வக்ஃபு தான், ஏசி வக்ஃபு தான், தண்ணி யூஸ் பண்றோமே வக்ஃபு தான், எல்லாமே வக்ஃபு தான். வக்ஃபை நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால இந்த வக்ஃபு சம்பந்தமாக நம்முடைய எதிர்ப்புகளை தெரிவிக்கிறது ஏதோ இஸ்லாத்திற்கு மாற்றமான எதிர்ப்புகள் வந்திருக்குது, ஷரியத்திற்கு மாற்றமான எதிர்ப்புகள் வந்திருக்குது, நம்முடைய எதிர்ப்புகளை காட்டணும் அப்படின்னு ஒரு பொதுவாக மூணாவதாக விளங்காதீங்க. நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த சொத்துக்காக தான் நம்ம போராடிட்டு இருக்கோம். இதை வக்ஃபு செஞ்ச மக்கள் எல்லாம் எங்க? பள்ளி வக்ஃபு செஞ்சவங்க, இடத்தை கொடுத்தவங்க, மின்சாரத்திற்கான ஏற்பாடு செஞ்சவங்க, தண்ணி ஏற்பாடு செஞ்சவங்க, அவங்க எல்லாம் எங்க? யார் அனுபவிச்சுட்டு இருக்க? நம்ம தான் அனுபவிச்சுட்டு, அவங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் நன்மைகளை கொண்டு போய் சேர்க்கிறான். அனுபவிக்கிறது நம்ம தானே. வக்ஃபுடைய சொத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த சொத்துக்காகவே நாம் போராடுவது என்பது, வக்ஃபுக்கு மாற்றமான ஒரு சட்ட திட்டங்கள் வரும் பொழுது அதற்காக நாம் களம் இறங்குவது என்பது நாம் அந்த வக்ஃபை அனுபவிப்பதற்கு உண்டான நன்றி கடன் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நான் சொல்ல வரக்கூடிய செய்தி எல்லாம் ஏன் இந்த வக்ஃபு சம்பந்தமான கண்டன ஆர்ப்பாட்டங்கள், பேரணிகள், எதிர்ப்புகள் நம்ம ஏன் தெரிவிக்க வேண்டும்? ஏதோ ஜமாத்துல் உலமா நோட்டீஸ் வெளியிட்டு இருக்குது, அதை நம்ம செய்யணும் என்ற அடிப்படையில் ஒரு பொதுவாக நம்ம சிந்திக்காம உளப்பூர்வமாக சிந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அந்த ஒவ்வொரு கருத்தையும் நான் சொல்றேன். அது போன்ற அன்பான பெருமக்களே, வக்ஃபு சொத்தெல்லாம் நம்ம வக்ஃபு செய்யல, மேல செய்யல. இப்போ உள்ள காலகட்டத்துல வக்ஃபு எல்லாம் நம்ம செய்யல. செய்யப்பட்ட அந்த வக்ஃபு சொத்தையாவது பாதுகாப்பதற்கு நம்முடைய ஒரு பங்காக இருக்க வேண்டும். நம்ம யாரும் அந்த அளவுக்கு பெருசா வக்ஃபு செய்யலையே. பள்ளிவாசலுக்கோ மதரசாக்களுக்கோ அல்லது நம்ம எத்தனை பேர் வக்ஃபு செஞ்சிருக்கிறோம்? வக்ஃபு செய்யலையே. நம்ம எதுவுமே நம்ம செய்யலையே. ஏதோ பள்ளிவாசலுக்கு உதவி செய்வோம், மதரசாக்களுக்கு உதவி செய்வோம். ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி, ஒரு பெரிய இடத்தையெல்லாம் நம்ம பள்ளிவாசலுக்கு மதரசாவுக்கு எழுதி கொடுத்திருக்கிறோமா? அன்னைக்கு மேன்மக்கள் சீதேவிகள் செஞ்சவரை நம்ம செஞ்சிருக்கிறோமா? இல்ல. நம்ம வக்ஃபு செய்யாவிட்டாலும் செய்யப்பட்ட வக்ஃபை பாதுகாப்பதற்காக வேண்டி நம்ம ஒரு களத்துல இறங்குவது, ஒரு முயற்சி எடுப்பது, அதுவும் பெரிய நன்மைதான். வக்ஃபு செய்யறது எவ்வளவு பெரிய நன்மையோ அதே மாதிரி அந்த வக்ஃபுக்கு ஏதாவது ஆபத்துகள், இடையூறுகள் வரும் பொழுது அதை பாதுகாப்பது, வக்ஃபினுடைய பாதுகாப்புக்காக வேண்டி நம்ம களத்துல இறங்கி நிற்கிறது, வேர்வையில நிற்கிறது, வெயில நிற்கிறது, கஷ்டப்படுறது, அத்தனை நன்மைதான். வக்ஃபு செய்தால் ரப்பு என்ன நன்மை கொடுப்பானோ அதுல கொஞ்சமாவது அல்லாஹ் கொடுப்பான். ஞாயிற்றுக்கிழமை திருவாரூர்ல நமக்கு கண்டன போராட்டம் வைக்கப்பட்டிருக்குது, பொதுக்கூட்டம் வைக்கப்பட்டிருக்குது. இப்ப நம்ம அதுல போய் கலந்தாலும் ரப்புல் ஆலமீன் அதற்குண்டான கூலி எல்லாம் எடுத்துவோம். சொந்த பிரச்சனைக்காக வேண்டிய போயிருக்கிறோம், நம்முடைய சொத்துக்காக வேண்டிய போயிருக்கோம். நம்ம முன்னோர்கள் செய்து வைத்த அந்த சொத்தை பாதுகாப்பதற்காக நம்ம போய் களத்துல நிற்கிறோம். வக்ஃபு செய்தவர்களா களத்துல வராங்க, அவங்கதான் இல்லையே, எல்லாம் மருமீங்களா போயிட்டாங்க. அவங்க சார்பா நம்ம வர்றோம். அல்லாஹ் அதற்கு நமக்கு நன்மைகளை வழங்குவோம். இதற்காக வேண்டி நாம் வருவது, இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு அசருக்கு பிறகு கூட பேரணி இருக்கு, அதற்காக வேண்டி வருவோம். அது போன ஞாயிற்றுக்கிழமை வருவோம். அத்தனைக்கும் ரப்புல் ஆலமீன் நன்மைகளை வழங்குவோம். இந்த சொத்துக்காக வேண்டி எந்தெந்த விதத்தில் நம்முடைய எதிர்ப்புகள் இருக்குதோ, எதிர்ப்புகள் பலவிதமான எதிர்ப்புகள். இப்ப இந்த கூட்டம் நடத்துறதுக்காக வேண்டி எத்தனையோ பிரிவுள்ள கூட்டம் போட்டிருக்கிறாங்க, அங்க கூட்டம் இங்க கூட்டம், எல்லா இடத்துக்கும் வந்திருப்பாங்க. அல்லாஹ் அதற்கும் நன்மைகளை வழங்குவான். நம்ம ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய கூட்டத்துக்கு போறோம், இன்னைக்கு போவோம்,
இந்த 2 கூட்டத்தையும் நடத்துவதற்காக பல கூட்டங்கள் இங்க போடப்பட்டிருக்கு. அது எத்தனையோ நிர்வாக பெருமக்கள் அவங்க இவங்க பல பேர் தன்னுடைய சொந்த வேலைகளை எல்லாம் விட்டு வந்து கலந்துருக்கிறாங்க. அல்லாஹ் அதற்குண்டான கூலிகளையும் அல்லாஹ் வழங்குவான். நம்ம செய்யாவிட்டாலும் செய்யப்பட்ட வக்ஃபை பாதுகாப்பதற்காக வேண்டி முயற்சி எடுப்பதும் அது நமக்கு நன்மைகளை வழங்கி தரும். சுருக்கமாக சொல்ல போனால் வக்ஃப் செய்த வாக்கிஃபீன்கள் அவங்களுடைய மக்சது, அவங்களுடைய நோக்கம் அது பலனாக ஆக வேண்டும். அவ்வளவு பெரிய சொத்துக்களை எனக்கு கபருக்கும் வரணும், வறுமைக்கும் வரணுங்கிற எண்ணத்துலதான் செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. இந்த இடங்களை எல்லாம் வக்ஃப் செய்தவர்கள் எந்த நியத்துல மௌத்தா போன பிறகு சென்ற வாரம் பயனாதான் சொல்லணும், நான் மௌத்தா போன பிறகு என் கபருக்கு அது வரணும், என் வறுமைக்கு வரணும் என்ற எண்ணத்தில் தான் அவர்கள் செய்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அத மாதிரி நம்ம செஞ்ச இந்த வக்ஃபின் மூலமாக ஏழைகள் பயனடையணும், மிஸ்கின்கள் பயனடையணும், முஸ்லிம்கள் பயனடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது கொண்டு வரப்பட்ட அந்த சட்டம் யாரும் வக்ஃப் செஞ்சாங்களோ அவங்களுக்கு நன்மை போய் சேராது, யாருக்காக வக்ஃப் செஞ்சாங்களோ அவங்களுக்கு அந்த பலன் போய் சேராது. அந்த அளவுலதான் இப்போ உள்ள சட்டங்கள் இருக்கிறது. அதை எதிர்த்து வாக்கிஃபீன்கள் வக்ஃப் செய்தவர்கள் எந்த நோக்கத்திற்காக வேண்டி அவர்கள் இந்த வக்ஃப் செய்தார்களோ அந்த பலன் அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும், யாருக்காக செய்தார்களோ அவர்களுக்காக வேண்டியும் அது கிடைக்க வேண்டும் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக, போராட்டத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிவுக்கு வருவேன். ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரிதான் வக்ஃபுடைய சட்ட திருத்தம் என்பது இது புதுசல்ல. இது புதுசல்ல. 1954 இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. 1954 இருந்தே ஆரம்பிச்சு அவ்வப்பொழுது வக்ஃபினுடைய சட்ட திருத்தங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரப்பட்டுச்சு. ஆனால் இன்று கடுமையான எதிர்ப்புகள் வர காரணம் என்ன அப்படின்னா, அன்று போடப்பட்ட சட்ட திருத்தங்களை விட இப்போ கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் ஆக கேவலமான சட்ட திருத்தம். ஆரம்பத்திலே சொன்னோம், இதுல ஒரு விஷயத்தை விளங்கணும். அப்பொழுதும் முஸ்லிம்கள் எதிர்த்திருக்கிறாங்க, உடனே அவங்க அக்செப்ட் பண்ணல. 1954, 59, 64, 69, 95 அவ்வப்பொழுது சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க இல்லையா? அப்பொழுதும் முஸ்லிம்கள் சட்டத்தை எதிர்த்துதான் இருக்கிறாங்க. ஆனா அப்ப கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் 90% நல்லதாக இருந்தாலும் ஒரு 10% ஓட்டை உடசல்கள் இருந்துச்சு. இப்ப 100க்கு 100 ஓட்டை உடசல்கள் தான். அப்பொழுது இருக்கும் பொழுதே முஸ்லிம்கள் எதிர்ப்பை கிளப்பினார்கள். அது மட்டுமல்ல, அன்பான பெருமக்களே, முத்தலாக் விவகாரமாக இருக்கட்டும், பொது சிவில் சட்டமாக இருக்கட்டும், எதிர்ப்புகளை கிளப்பத்தான் அன்பான பெருமக்களே சட்டங்கள் எல்லாம் மூத்தாப்போம். எல்லாம் பார்த்துக்கிறோம், எல்லாம் அவனுடைய தீனை பார்த்துக்கிறோம், அவனா களத்துல இறங்கி பார்ப்பான். நம்முடைய கடமை நாம் இறங்கி நம்முடைய எதிர்ப்புகளை நாம் தெரியப்படுத்த வேண்டும். அதில் சஹாபாக்கள் 313 பேர் தான் இருந்தாங்க, எதிரிகள் 1000 பேர் தான். அல்லாஹ்வுக்கே தெரியும் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தி அல்லாஹ் ரொம்ப கம்மியா இருக்கிறமே, உன் தீனை நீ பாதுகாத்துக்கோன்னு சொல்லல, களத்துல இறங்கினாங்க. 313 பேரோடு களத்துல இறங்கினார்கள். வெற்றி அவனுடைய புறத்திலிருந்து அல்லாஹ் கொடுத்தான். 3000 வழக்குமார்கள், 4000 வழக்குமார்கள், 5000 வழக்குமார்கள். களத்துல இறங்கினாதான் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா வெற்றியை கொடுப்பான். அதான் உருதுல சொல்லுவாங்க இல்லையா, ஹரக்கத்து பரக்கத்து ஓட்டிய. நம்ம கொஞ்சம் அசைஞ்சு கொடுத்தாதான் அல்லாஹ்வுடைய உதவி வரும். வீட்டிலேயே உட்கார்ந்துட்டு அல்லாஹ்வே ஷரியத்துடைய சட்டத்தை நீ பாதுகாத்துக்கோ, லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 2000 ஓதிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். களத்தில் இறங்க வேண்டும். நம்முடைய புறத்தில் இருந்து நாம் எந்தவித எதிர்ப்புகளை காட்டணுமோ காட்டணும். சொல்லுவா சொன்னாங்களே, மன் ரஆ மின்கும் முகையரன் மன் ரஆ மின்கும் முகையரன் முன்கரன் ஃபல்யுகையிருஹு பியதிஹி. மார்க்கத்துல ஒரு முரணான விஷயத்தை பாக்குறீங்களா, முடிஞ்சா கையால தடுங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்குதா, கையால தடுக்கும் அளவுக்கு போர் இருந்தா கையால தடுங்க. வஇல்லா பிலிசானிஹி, கையால தடுக்க முடியலையா நாவுனாலயாவது தடுங்க. மார்க்கத்துல முரணான விஷயத்தை பாக்குறீங்க, அல்லாஹ் பாத்துக்குவான், அவனுடைய தீனன் ரசூலுல்லாஹ் சொல்லல. மார்க்கத்திற்கு முரணான ஒன்றை பார்த்தால் உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தோதுவாக அதை எதிருங்க. கையால உங்களை முடியும், ஆள் பணம் இருக்குது, படை பணம் இருக்குதுன்னு அதை வச்சு அதை எதிருங்க. இல்ல வாயால முடியும், வாயாலையாவது எதிருங்க. அதுவும் முடியாத பட்சத்துல இருந்தாதான் மனசால வெறுத்து ஒதுங்க. அல்லாஹுல் ஈமான், அதுதான் ஆக பலகீனமான ஈமானுங்கிறாங்க. மனசால வெறுத்து எப்படி பண்றாங்களே மோசமான சட்டங்கள், இதெல்லாம் முடியாத கண்டிஷனுக்கு வரும்போதுதான்.
அன்பான பெருமக்கள், நம்முடைய எதிர்ப்புகளை நாம் எல்லா காலங்களிலும் நம்ம அதை சமர்ப்பிக்க கடமைப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். எத்தனை சட்டங்கள் இயற்றினாலும் அல்லாஹ்வுடைய கிருபையினால் நம்முடைய எதிர்ப்பை நம்ம காட்டும் பொழுதுதான் அந்த சட்டங்கள் வலுவெழுந்து போயிருது. இதுக்கு முன்னாடி எத்தனையோ சட்டங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். சிஎன்ஏ கொண்டு வந்தாங்க, குடியுரிமை சட்டங்களை கொண்டு வந்தாங்க, இவ்வளவு எதிர்ப்புகள். நம்முடைய எதிர்ப்புகளை நம்ம பதிவு செய்ய செய்ய சட்டங்கள் எல்லாம் அது ஒண்ணு இல்லாம போயிருக்கு. அந்த அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் 2 விதமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது. முதலாவது, இன்று அசருக்கு பிறகு ஒரு பேரணி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று மாலை 5 மணியில் தபால் நிலையத்துக்கு வந்துட வேண்டியதா. தபால் நிலையத்தில் இருந்து லட்சுமாங்குடி பாலம் வரை ஒரு பேரணி. நம்முடைய ஒரிஜினல் கூட்டங்கிறது ஞாயிற்றுக்கிழமை, ஒரிஜினல் போராட்டம் என்பது கண்டன பொதுக்கூட்டம் என்பது ஞாயிற்றுக்கிழமை. அதனுடைய முதல் கட்டமாக இன்றைய தினம் மாலை சரியாக 5 மணிக்கு அசர் தொழுகைக்கு பிறகு தபால் நிலையத்தில் இருந்து தொடங்கி லட்சுமாங்குடி பாலம் வரை பேரணி நடைபெற இருக்கிறது. ஜமாத்தார்கள் அத்தனை நபர்களும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் நிர்வாகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக மிகப்பெரிய கண்டன பொதுக்கூட்டம் தமிழ்நாடு முழுவதும் 13ஆம் தேதி ஃபுல்லா நடக்குது. நம்ம திருவாரூர் மட்டும் அல்ல, இதே 13ஆம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை டிஸ்ட்ரிக்ட்லயும் நடக்குது. ஜமாத்துல் உலமாவினுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் அங்கங்க எல்லா இடமும் நடத்தப்படுகிறது. அந்த அடிப்படையிலே வரக்கூடிய 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை சரியாக 5 மணி அளவிலே திருவாரூர் தெற்கு வீதியில் நடைபெற இருக்கு. நம்ம எல்லா இடத்துலையும் செய்திகள் வந்திருக்கும், நடைபெற இருக்கிறது. கண்டிப்பாக அதில் அனைவர்களும் கலந்து கொண்டு நம்முடைய எதிர்ப்பை நாம் காட்ட வேண்டும். தனிப்பட்ட முறையில நீங்க வாகனத்துல வரக்கூடியவர்கள், பைக்ல வரக்கூடியவங்க, பஸ்ல வரக்கூடிய உங்களுடைய விருப்பம். எந்த அளவுக்கு நீங்கள் முன்கூட்டியே வந்து அந்த இடத்திற்கு நீங்கள் வந்து சேர வேண்டுமோ நீங்கள் தனிப்பட்ட முறையில் வந்து கொள்ளலாம். நமக்கு இங்கு வாகனம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம வாகனத்துல வர விரும்பக்கூடியவர்கள் சரியாக 3 மணிக்கு ஆலிம்சாபாத்தைக்காக வந்தா போதும். தனிப்பட்ட முறையில் வரக்கூடியவர்கள் கொஞ்சம் முன்ன பின்ன எப்படியாவது கரெக்டா 4-5 மணிக்குள்ள அங்க வந்து சேர்ந்து விட வேண்டும். சொந்த வாகனத்தில் வரக்கூடியவர்கள் நமது சார்பாக, ஜமாத்துல் உலமா சார்பாக, நிர்வாகத்தின் சார்பாக அழைத்து செல்லப்படக்கூடிய அந்த வாகனத்தில் வர விரும்பக்கூடியவர்கள் சரியா 3 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை சரியாக 3 மணிக்கு ஆலிம்சாபாத்தைக்காக வந்து விட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அங்கிருந்து அழைத்து செல்லப்படுவார்கள். அன்பான பெருமக்களை, உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்களும் வர வேண்டும். எத்தனை பேர்களை அழைத்து வர வேண்டுமோ அத்தனை நபர்களையும் அழைத்து வர வேண்டும். நம்ம ஏன் இந்த கண்டன பொதுக்கூட்டத்தை நம்ம ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, ஏன் நம்ம அதுக்காக வேண்டி கலந்து கொள்ள செல்கிறோம் என்பது சம்பந்தப்பட்ட தகவல்களை எல்லாம் நம்ம முன்னாடி பேசி இருக்கிறோம். அதை கவனத்தில் கொண்டு நம்முடைய எதிர்ப்பை நாம் காட்ட வேண்டும். அல்லாஹ் நம்முடைய முயற்சிக்கு தோல்வாக. சிரமத்தின் மத்தியில வருவோம், பல சிரமங்களை நம்ம சந்திப்போம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய சிரமங்களையும் கஷ்டங்களையும் ரப்புல் ஆலமீன் பார்த்து வரக்கூடிய சட்டங்களை அல்லாஹ் இல்லாமல் ஆக்குவதற்கு அவன் சக்தி பெற்றவனாக இருக்கிறான். நம்முடைய புறத்திலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும். அதற்கு பிறகு ரப்பு அவனுடைய புறத்தில் அவன் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டுதான் இருக்கிறான். அல்லாஹ் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான். நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வரக்கூடிய இந்த கண்டன பொதுக்கூட்டத்தின் மூலமாக அல்லாஹ் நல்ல ஒரு மாற்றத்தை தந்து ரப்புல் ஆலமீன் நமது முன்னோர்களாகிய வாக்குஃபீன்கள், வக்ஃப் செய்தவர்கள் எந்த நலனுக்காக, எந்த நோக்கத்திற்காக வக்ஃப் செய்தார்களோ அந்த நோக்கம் பரிபூர்ணமாக அடைவதற்கு ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. இந்த கண்டன பொதுக்கூட்டம் நடைபெறுவதற்கு யாரெல்லாம் பொருளாலும் உடலாலும் எந்தெந்த விதத்தில் உதவி செய்தார்களோ அத்துணை மக்களுக்கும் ரப்புல் ஆலமீன் இம்மையிலும் மறுமையிலும் மேலான நற்கூலி வழங்குவானாக என்ற துஆவோடு என் உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.